ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சமையல் உண்டு. அப்போ இந்த சமையலை வந்து யார் அரேஞ்ச் பண்ணு எங்களுடைய இது கனடா காசு பணம் அடுத்த காட்டு வேணாமா நல்ல சுவாத்தியமாக அம்மா இது அம்மா வாசனை அப்படி அரிரோ பாடிய ராகம் யார கேட் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் வாங்க நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய வீட்டை வந்து நிற்க வேணாமா. அப்போ பார்த்துட்டு வந்துட்டு தம்பியோட பர்த்டே போட்டு சொல்லி அன்றைக்கி உடுப்பெல்லாம் வந்து எடுத்து போட்டுருந்தாங்க. ஏன்னா அப்போ இன்றைய தினம் அப்போ இப்போயும் வீடியோ தொடங்கி கொண்டிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களோட தம்பியோட பர்த்டேக்காண்டி வந்து ஒரு அட்டகாசமான ஒரு சமையல் வந்து சமைக்க போனோம். அதான் வந்து எங்களோட ஃபேமிலி எல்லாம் உண்டா சேர்ந்து சமையல் உண்டு அன்றைக்கி செய்ய போகிறோமே நம்ம. சமையல் சொன்னதே தான் எங்களோட அம்மான்னு சொன்னாலே வந்து சமையலுக்கு எடுக்கலாமே நம்ம. ஏன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான சமையல் தான் அம்மா வந்து செய்கிற சமையல் வந்து. அப்போ இப்போ எங்களுடைய அனுச்சித்தியாக்கள் எங்களுடைய சேரு சித்தி அவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க டைம்னு சொன்னால் இப்போ கண்ட பாட்டுக்கு எங்களுக்கு இன்னுமே வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொன்னால் நம்ம வேறியா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் டெக்கரேஷன் வந்து நான் டெக்கரேஷன் வந்து பிடிக்கிற வந்து எல்லாமே வந்து இந்த முறை ஜீவாண்ட பர்த்டே வந்து ஒரு திடீர் முடியும் நம்ம இப்படி இந்த இப்படி எல்லாம் செய்வோம் அப்படி ஒன்று எதிர்பார்க்காம தான் செய்யறோம் வந்து. இல்ல பர்த்டே வந்து நாங்க முட்கூட்டியே என்ன சொல்றது கனடா அண்ணா வந்து எங்களுக்கு தீபாவுக்கு ஒரு கேக் கட் பண்ண சொல்லி முட்கூட்டியே ஆயத்தம் பண்ணினவர். ஆனா அந்த சமையல் பகுதின்றது திடீரென்று தான் அந்த பிரான்ஸ் அண்ணா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தவர். மற்ற டெக்கரேஷனும் அதே மாதிரி தான் ஜீவாவுக்கு விட்டு தவம் இருந்து அப்படி 5 மணி தான் ஜீவா ஓம் பண்ணது. அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து ஜீவா கொஞ்சம் முடிவு கொண்டு வந்தது. அப்போ அதனால வந்து இப்போ கூட வந்து ஒரு 7-8 இடத்துல வந்து டெக்கரேஷனுக்கு வந்து கேட்டுருந்தாங்க. எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க பிஸி 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 என்று சொல்லி. அப்போ எனக்கு ஒரு பக்கம் கோமா வந்துச்சு திடீர்னு. இப்போ சரியில்லை தானே அப்படி அவனுக்கு வந்து கடைசி ஒரு இடத்துல போய் இப்போ ஓமன்னு சொல்லியாச்சு. அப்படி வந்து நெல்லியடியில் கொண்டு கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்போ நானும் சித்தப்பாவும் வந்தான் இப்போ அந்த கேக்கை வந்து எடுக்க போகிறோம். அப்போ இன்றைய தினம் வந்து எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சமையல் உண்டு. அப்போ இந்த சமையலை வந்து யார் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஃப்ரான்ஸ் அண்ணா வந்து நம்ம ஃப்ரான்ஸ் அண்ணா சொல்லியிருந்தா வந்து இப்படி தம்பியோட பர்த்டேக்காண்டி வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு சின்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையலை வந்து செய்ய சொல்லி எப்படி சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இல்லை தானே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். அம்மா சொல்லியிருந்தா வந்து பானும் வாங்கிட்டு இந்த இறைச்சி அப்படியே சொல்லி அப்புறம் அங்கே வந்து பான் வாங்கினா தான் நம்ம அப்படியே வாங்கின பான் வந்து அவ்வளோவுமே இருக்குன்னு சொன்ன அப்புறம் அம்மா சொன்னால் அப்போ வேறு சிலோகமான வழி கஷ்டப்படாமல் செய்யணுன்றது அப்படின்னு திருப்ப வந்து நூடுல்ஸ் வந்து போட்டேன் நம்ம. அப்போ நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம். அப்போ அங்கால வந்து அட்டகாசமாக வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கேன் நம்ம. எல்லாம் மரக்கறி வெட்டு அந்த வெட்டி இந்த வெட்டி இந்த வெட்டி சொல்லி அட்டகாசமாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதைத்தான் இன்றைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறேன். எங்கள் ஃபேமிலியில் ஒன்றா சேர்ந்து அதை சமைச்சு தீபாவளி பர்த்டே வந்துட்டு சாப்பிட போக தான் ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நான் எப்படி இருக்குது சாப்பாடு என்னென்ன சொல்கிறாங்க எப்படி அவங்களோட வாய்க்கிதம் ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது வீடியோக்குள்ள போனால் தெரியும் வேணாமா. நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களோ நான் கைக்கு நீங்கள் தடக்கிற மாதிரி இருக்க சொல்ல போகிறீங்களா ஒரு தடையுமே நல்ல சுவாத்தியமாக ஆமா. சரி ஓகே. அப்போ இதுதான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களை சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ இப்போ வந்து நாங்கள் இந்த சமையலை வந்து என்ன காட்டுறதுக்கு வந்து டைம் இல்லை. அப்போ அது என்ன சொன்னால் இப்போ டைம் ஆச்சு. அப்போ சித்தப்பா வந்து கால் பண்ணவர் வந்து வர சொல்லி போயிட்டு வரோன்னு சொல்லி அப்போ நான் வந்து போக போகிறேன். சம்டைம் 7 மணி அளவு காட்டு 7 மணின்னு சொன்னால் நான் அதை காட்டிட்டு போகிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் சமைச்ச அப்புறம் தான் வீடியோ வந்து சில காட்டணும். ஆமாம், எனக்கு நான் வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு போகிறேன் கேமரா வந்து. நான் அப்பா வந்து சும்மா அந்த லைட்டில் அதன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே, பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி என்ன. சரி ஓகே வீடியோ. சரி ஓகே, தீபாவளி செய்த சாப்பாடு என்ன ஸ்பெஷல் நூடுல்ஸ் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பாருங்க இப்படி வடியாக்குங்க நல்லா இருக்குன்னு ஸ்பெஷல் நூடுல்ஸ் கேரட் லிஸ்ட் எல்லாம் போட்டு பாக்கே ஆச்சா. இந்த டாசர்ல ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் முட்டை என்ன நெக்ஸ்ட் முட்டை கொஞ்சமா இருக்கு மிச்சம் அவிது போல அவிது காணும் முட்டையை வந்து பாருங்க. இது வந்து சிக்கன் குழம்பு. வாவ், எங்கட சிக்கன் குழம்பு இடிச்ச தூள் சிக்கன் குழம்பு. இது அம்மா காய்ச்சின தூள் அம்மா அடிச்ச தூள்
அம்மா நான் திரிச்ச தூளை நான் பெருமைக்கு சொல்லல நான் திரிச்ச தூள் வந்து இப்போ அம்மா தூளை அடிச்சு அம்மா தூள் அடிச்சுட்டேனே அப்படி வேறு லெவலில் இருக்குண்ணே. ஓகே அப்போ இதுதான் வந்து நாங்கள் தீபாவளி பர்த்டேக்காக ஏற்பாடு பண்ண சாப்பாடுண்ணே. உண்மையில் இதுன்னு சொன்னோம் அப்படி நாங்கள் முதல்ல வந்து சும்மா பானை அப்படி தான் வாங்கியிருந்தேனே. பான் வாங்கினது தான் பான் வந்து எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க பான் குடிக்காங்க மற்றவங்க வந்து சாப்பிட கஷ்டமா இருக்கு. அப்போ திடீர் ஏற்பாடு அதெல்லாம் செஞ்சுனாங்க. சரி மிச்சத்தை சாப்பிட்டே பார்ப்போம் கொஞ்சம் முட்டையை பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்குதா. இது ஊர் முட்டை ஓகேப்பா எப்படி இருக்கு அப்படி இருக்குது. ஆனால் இது விளக்கம் புள்ள போட்டது இங்கே முட்டை ஒன்றும் வைக்கல முட்டையும் குடுபடுது. ஓ எங்கட கம்பெனி முட்டையோட குடுபாடு அவருக்கு முட்டை வேணாமா அவருக்கு முட்டை வேணாம். எப்படி இருக்கு சுக்கு சாப்பாடு நல்லா இருக்கு. நான் எப்பவுமே சாப்பிட போனோம் ஐயா மாமா மேசன் கையில ஈரப்பழத்தோட சாப்பிடுவேன். அப்போ பண்ணுவான் கை கழிட்டு வேணும் அப்படி இருக்க பர்த்டே பையன் கொண்டு சாப்பாடை தான் கட்டிக்காங்க பாத்தீங்க. அப்ப அவன் கையை தொட்டாச்சு தானே படம் நல்லா இருக்கு எனக்கு அதை கை களி போட்டு வேற ஒரு நிமிஷம் வச்சிருப்பீங்களே. ஒரு நிமிஷத்துக்கு பூரா முடிஞ்சிடும் போலக்கு. குமரப்பா மேல சுக்கப்பாங்க சியா சித்தப்பா டிஷர்ட்ல விழுத்தி போட கட்டஞ்சரி கோட்டை வச்சிரு வீட்டை வெறிலி பேர் வச்சாச்சு. சித்தியாப்பா சாப்பிட சொல்லணும் அப்படி கண்டு முதல்ல கேஸ்ட் நீங்கள்லாம் நன்றி 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 சாப்பிடுமோ இல்லை இல்லை அது சும்மா பழமை வசனாச்சிக்கார் சித்தி எப்படி இருக்கும் சாப்பாடு சூப்பரா இருக்கு சாப்பாடு. என்னன்னு சொன்னா சின்னதான் நம்ம சிக்கன் வெட்டிட்டு இருக்கேன் நான் சின்ன சின்ன நான் வெட்டுறாரு நான் உண்மையாக நல்ல டேஸ்டா இருக்கேன் அப்படி வெட்டி காட்டினேன். ஓ தூள் நல்லா இருக்கும் அம்மா வந்துருச்சா தூள் தூள் மண்டியை தந்துருச்சா சூப்பரா இருக்கு. கமிச்சு சாப்பிட முடியுங்க என்னங்க அது தீருங்க நேச்சுக்கு தீத்த மாதிரி சாப்பாடு உங்க சித்தப்பான சாப்பாடு இங்கால இது 95 இன்ஜின் நம்பரை காட்டிட்டலாம் அப்படியேக்கா இப்படி சொல்லி போட்டேன். இல்லை இப்போ அவன் கொண்டு வருங்க வளமை குறைவு அவங்க 9 முட்டை வைக்கிட்டோம் விடிய பறம் சாப்பிட்றதுக்கு. ஐயோ சித்தப்பா சாப்பிட வந்துட்டான். மீன் ஜோதி கருவாட்டு ஜோதி எப்பறம் வந்து நான் அமைதியாக சாப்பிடுவேன். எப்படி இருக்கு நல்லா இருக்கும். இங்க இதுக்குள்ள யார் காலி விட்டால் புள்ளே இல்லை இல்லை இதுக்கா நீங்க போடத்தான் போகணும். ஆமா சித்தப்பாக்கு இல்ல இது இது சூடா மீன் சோதி சாப்பாடு
நான் இப்போ தம்பி நிற்கிறாங்க இல்ல இப்போ வீடியோல காட்டி போட்டு இப்போ குசினிக்க போன்னு சொன்னவா புய்வா என்ன அமைதியா சாப்பிடு புய்வா சாப்பிட காய்க்கா அந்த சித்தியோட விலை கிடைச்சது சிமோன்ல போட்டா சரி கொண்டாட்டமே இருக்கு சோடா கப் கொடுக்கல நான் கொஞ்சம் கூல கூட சமைச்சு விடப்பா நாண்டிய தம்பி குட்டியோட நாடு ஆராரிரோ பாடிய ராகம் யார கேட்டு வருதோ நானோ தம்பி ஆடலோ தம்பி தம்பி குட்டி சோறு இங்கே ஆத்து பான் வாங்கிருக்கு பான் குத்தரிசி போடுங்க கிடந்து போட்டது கூட கிடக்கு ஐயோ சித்தப்பா மறந்து விடுங்க எப்படி சித்தப்பா சாப்பாடு ஒதுக்கி விட்டுருக்கீங்களோ ஒதுக்கி போட்டு இப்படி அங்கால திருப்பி இங்க வர ஒதுக்கினா துளைஞ்சிரும் உட்காந்த மீன் முள்ளு தொண்டை கொடுனாண்டி சித்தப்பாக்கு ஓட்டத்தை பாருங்க காமிச்சி எப்படி சாப்பாடு சாப்பிட சொல்ல இல்லை இல்லை சாப்பிட்டு சொல்லணும் பாப்போம் நல்லா இருக்கும் காமிச்சி பேக்கை வைக்கல எங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டு காட்டணும் பொறிச்சா வச்சு தட்டுமா அப்படி 9:30 நல்லா இருக்கும் நல்லா இல்லையா நல்லா இல்லையா நூடுல்ஸ் பிடிக்காது சித்தப்பா காணுமா உங்களுக்கு என்னங்க இல்லை இல்லை மோனிகா பாய் மறந்துட பிள்ளை என்ன ஓ சரியா சரி சரி பாய் 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 சரியா காணுங்க சாப்பாடு இல்லை இல்லை அது நூடுல்ஸ் பிடிக்காது இந்த படம் அஞ்சு சபதம் எடுத்துட்டார் என்னன்னா இப்ப மாசி மாதமோ சரியா சித்திரை மாதம் பாக்கட்டா இந்த வண்டி இப்படி இருக்கும்னு சொல்லி பாப்போம் எந்த பக்கம் துடிப்பு இருக்கணும் பாப்போம் இந்த பக்கம் மண்டடக்கு போலக்கா 5 மணிக்கு எழுப்பி அதான் நம்ம தம்பி குட்டி கட்டுறோம்
நீங்க செய்யறதா என்ன கூப்பிடுவேன் ஓடிக்கிறேன் எப்படி நீங்க எல்லாம் ஓடையில 5 மணிக்கு ஓடையில சாப்பிடலாம் சாப்பிடுங்கண்ணா சூப்பர் சாப்பாடு ஓகே தட்டி வச்சுனாங்க நல்லா கடை மணியா இருக்கு இந்த கிளாஸுக்கு சோடா ஒரு கறியை டேஸ்ட் பண்ணுறது தூள் அந்த வகையில் தூள் எப்போ செஞ்சீங்க காலையில் நான் உழவனா திடீர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சடா நல்ல டேஸ்டாக இருக்கு சாப்பாடு கண்ணில நான் முடிவு 9 மணி பண்ணாங்க சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இப்பதான் சாப்பாடு கொண்டு வந்தோம் அக்கா கொடுத்துருவாங்க அக்கா வந்து கோல் பண்ணி நேரம் பசிக்கிறேன் 8 மணிக்கு சாப்பிடுறேன் கறி வந்து பழங்கறி முட்டும் சாப்பிட்டா நூடுல்ஸுக்கு நல்லா இருக்கு பழங்கறி முட்டும் சாப்பிட்டா எல்லாம் பார்த்துருப்பீங்க வந்து வீடியோவில் வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இப்போ பர்த்டே முடிச்சு அடுத்த நாள் கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் இதாக போட்டேன் எப்படி சொல்கிறேன் நிறைய நம்ம முழிச்சிட்டேன் நித்திரை முழிச்சு அதான் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட வந்து ஒரு 12 மணிக்கிட்டே ஆச்சு நம்ம ஜீவன பர்த்டே வீடியோ வந்து என்ன சொன்னால் இப்போ என் ஃபோன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி கொண்டு அந்த கால நேரம் கொஞ்சம் நெருங்கிட்டேன் நினைக்கிறேன் அந்த ஃபோனுக்கு வந்து அப்போ அதனால் லேட் ஆகிட்டு அப்போ இப்போ கூட வந்து நேரம் சரியா 5 மணிக்கிட்டே ஆச்சு நம்ம அப்போ ஒரு மாதிரி ஏன்னா இப்போ இந்த உடுப்பு ஒரே ஒரு உடுப்பு நேப்பிங்க வந்துட்டு அப்போ நேற்று நம்ம வந்து வீடியோ தொடங்கிக்கல இந்த உடுப்பு தான் அப்போ பர்த்டேன்னு சொன்னால் இது இப்போ நாங்கள் இதை உங்களோட வீடியோ வந்து முடிச்சுட்டு போட்டு அடுத்த கட்டமாக வந்து எங்களுடைய புது பழைய வீட்டை போவேன் நம்ம ஓ அப்போ அந்த பர்த்டேக்கு அந்த சாப்பாடுக்கு ஏட் பண்ணி அண்ணாக்கு வந்து அம்மா என்ன சொல்ல போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாக்கு எங்கள் குடும்ப சார்பாக ரொம்ப நன்றி அதையும் தாண்டி உண்மையிலே எனக்கு வந்து 2 நாளாக உடம்புல வந்து ஏழாதுன்னு எனக்கு ஒன்றும் இல்லை வடிவாக சாப்பிட நல்லா இருப்பேன் என்ன கால் கையெல்லாம் ஒரு வீக்கம் என்ன ஒரு கால் வீங்க மற்ற கால் வீங்கம் அப்படி இப்படி கொஞ்சம் ஏழாமல் இருந்தபடி உண்மையில இந்த சாப்பாடு வந்து நான் கூடுதலாக பர்த்டேக்கு சமைக்காம விடுறதெல்லாம் இந்த முறை வந்து ஒன்றுமே செய்யலைன்னு ஒரு ஐடியாலாம் இருந்து நாங்கள் சும்மா சோட முடிப்போம்னு சொல்லி அப்போ திடீரென்றால் உண்மையில அந்த அண்ணா வந்து ஒரு பின்னேரமாக தான் என்ன ஜீவா அந்த டெக்கரேஷன் ஆர்டர் பண்ண கையோடான்னு இப்படி ஒரு சமையல் பகுதியை வந்து பட்டு அந்த ஏற்பாடு செஞ்சிருந்தவர் அப்போ என்ன செய்யறது அதை மறக்க இல்லாமல் போயிட்டுது என்னன்னு சொன்னால் உண்மையிலே எங்களோட பிள்ளைகளை வந்து இவ்வளோ தூரம் நேசிக்கிறாங்களேக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்போ அவங்க சொல்லிக்க நாங்கள் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி திடீரென்று அந்த சாப்பாட்டை வந்து ஆர்டர் பண்ண சமைச்சது உண்மையிலே இதுக்கு முழு உதவி செய்தது யாருன்னு சொன்னால் எங்களோட அந்த புது வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பிள்ளைன்னு கீர்த்தனா தான் வந்து உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது அது என்னோட வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து நான் வந்து காலமே வர சொன்னேன் நான் இப்போ நாங்கள் ஒருத்தருக்கும் சொல்லல மதியம் வந்து சமைப்போம் சாப்பிடுவோம் தானே நீங்கள் வாங்க கீர்த்தனான்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலே என்னென்னு சொல்கிறது மதியம் எல்லா வேலையுமே சமைச்சு எனக்கு ஒரு சரியான ஒரு உழைப்பாளர்களாக இருந்தது இந்த கையை வச்சு சாப்பிட்ற தானே இது அவ்வளோ தூரம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி தந்தது அதே போல் தான் நேற்று கூட அந்த கீர்த்தனா வந்து இந்த சாப்பாட்டை வந்து செய்யலையா இருந்தால் உண்மையிலே எனக்கு சரியான சிரமமாக இருந்திருக்கும் அப்போ உண்மையிலே என்ன சொல்கிறது அவளுக்கு சின்ன பிள்ளைலாம் 3 சின்ன பிள்ளையோட வந்து கடன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த சாப்பாடையும் செய்து தான் அந்த எங்களோட கீர்த்தனாக்கு வந்து நன்றி சொல்லணும்னு அது பாவம் எவ்வளோலாம் செஞ்சது நைட்டு 10 மணி ஆச்சு அது வந்து போயிக்கலன்னு
அடுத்து எங்களுடைய இது கனடா அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி. ஓ கனடா அண்ணாக்கு தான் நன்றி சொல்லணும். என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜீவாக்கு வந்து கேக்கு வெட்டணும் அப்ப என்னன்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி ஒரு 5 நாளைக்கு முதல்ல வந்து ஜீவாவை வந்து காய்ச்சலான தம்பி உனக்கு என்ன வேணும் எதுவா இருந்தாலும் மன கூச்சப்படாம எதுவா இருந்தாலும் நீ சொல்ற தம்பின்னு சொல்லி அப்ப ஜீவாக்கு முதல்ல வந்து ஓட கொடுத்து இந்த பிறந்தநாள் வந்து எப்படி சொல்றோம் நாங்க வந்து பழமையா வந்து பார்த்துருப்பீங்க வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கேக் பர்த்டேக்குள்ள வந்துட்டு எப்படி எந்த பர்த்டே வந்து எப்படி சொல்றேன் முதல்ல இந்த யூடியூப் செய்யறதுக்கு முதல்ல வந்து டெக்கரேஷன் கூட பிடிக்கிறதில்ல நம்ம ஒரு பிளேட் இதுன்னா தட்டில் வச்சு தான் இல்லை சொன்னால் மேசி ஒன்று வச்சு தான் அதில் மேலே ஒரு துணியை விரிச்சு போட்டு வந்து கேக்கை வச்சு வெட்டுற நிலைமையிலேருந்து இப்போ வந்து மேலே வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாம் வந்து எவ்வளோ உறவு வந்து வந்திருக்காங்க என்ன அப்போ அவங்க தர உண்மையாக அவங்களாலாம் இப்போ இவ்வளோ தூக்கி இருக்க நம்ம உண்மையில் வந்து எப்படி எங்களை நேசிக்கிற உறவுல வந்து இப்போ போக போக வந்து கூடிக்கொண்டிருக்குமே எப்படி சொல்கிறேன் காசு பணம் அடுத்த காட்டு வேணாமா அன்பான உறவுல வந்து கிடைக்கிற வந்து ஒரு பெரிய விஷயம் வேணா தவம் இருந்தாலும் வந்து கிடைக்காது எங்களுக்கு அப்படியான உறவுல வந்து நான் அப்போ அப்படி சொல்ல வரைக்கும் வந்து மேலே வந்து எங்களுடைய கனடா அண்ணா பிரான்ஸ் அண்ணா அப்படி நிறைய பேர் இருக்காங்கன்னு இப்போ ஒவ்வொரு பேராக வந்து நாங்கள் சொல்லக்குள்ள வந்து சில பேருக்கு வந்து ஒரு கோமர் என்ன இவங்க இப்படி அவங்க 2 பேரையும் தான் தூக்கி வச்சு கேட்கறாங்க அப்படி இப்படி சொல்லி அப்படி இல்லை இவ்வளவு சப்ஸ்கிரைபர் மார்க்குல அவங்க வந்து ஒரு வித்தியாசம் உண்மையில அந்த எங்களோட சகோதரம் மேலேன்னு சொல்லாம அதே அவ்வளவு தூரம் எங்களோட குடும்பத்தை வந்து நேசிக்கிறாங்க உண்மையில எப்படி சொல்றேன் இந்த 2 பேரும் வந்து எல்லா உண்மையில வந்து எங்களுடைய 11,000 சப்ஸ்கிரைபர் போது ஒவ்வொரு உறவுகளும் வந்து உண்மையில வந்து எங்களுடைய ஃபேமிலின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு பாசம் இருக்கு என்ன இப்போ நாங்கள் பிரித்து சொல்ல மாட்டோம் ஒரு காலம் வந்து எங்களோட நல்லா பழகுறவங்க வந்து உண்மையில வந்து எங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி தான் எங்களோட வீடியோ பார்க்குறவங்களும் வந்து உறவுகளும் வந்து எங்களோட ஃபேமிலி ஒருத்தான் அப்படித்தான் நாங்கள் இது வரைக்கும் நினைக்கிறோம். ஜெர்மனில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் உண்மையில எனி டைம் என்னோட எடுத்து கதைப்பா ஆனால் புதன்கிழமையில மட்டும் நம்மளோட கதைக்கல அம்மா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போகிறபடியால் ஒரு நாள் வந்து நாங்கள் கோல் எடுக்கலன்னு சொன்னால் உண்மையாக சரியா மன வருத்தப்பட்டு எனக்கு அடிப்பா இல்லைன்னு சொன்னால் ஜாதுவுக்கு அடிப்பா என்னென்னு கேட்டால் தன் சின்ன மகளான் நான் உண்மையிலே அது அவ்வளவு தூரம் எங்களை நேசிக்கிறான்னு கேட்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி சொல்றேன் எங்களோட அப்போ அவங்களோட முறையில வந்து இப்படி ஒரு தம்பி முறை அண்ணா முறை அப்படி ஒரு முறை இப்போ அம்மா வந்து ஒரு அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அப்படி ஒரு அந்த ஒரு பாசம் வச்சு உண்மை பழகிற வந்து சந்தோஷமா இருக்கு நம்ம. அதை விட அண்ணு சொல்லியாலும் அண்ணா வந்து ஜீவாக்கு சப்பாத்தி வண்டி கொடுக்க சொன்னவர். ஆனா உண்மை ஜீவா வந்து பெருசா என்ன சொல்றது எனக்கு மட்டை சப்பாத்தி வேண்டாமம்மான்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிற ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சப்பாத்தை வந்து எடுத்திருந்தாரு. அப்போ உண்மையிலேயே இந்த ஜீவாண்ட பர்த்டேக்கு முன்கூட்டி இல்லை ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நல்ல மாதிரி முடிச்சு வச்ச அந்த 2 அண்ணாக்களுக்கு வந்து எங்க குடும்ப சார்பா மிக்க நன்றி. அடுத்த உண்மையில வந்து ஜீவாட பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தவங்க அடுத்த உறவுகளுக்கு வந்து உண்மையில எங்களோட குடும்ப சார்பா வந்து பெரிய நன்றி. ஏன்னா சரி ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள நுடம்புன்னு சொன்ன அட்டகாசம் வரைக்கும் ஒரு வீடியோ சந்திப்போம்.